திருச்சிற்றம்பலம். திருவாசகம் திருச்சதகம் 10வது பகுதி 100வது பாடல். இந்த திருச்சதகம் என்ற பகுதியினுடைய நிறைவு பாடல். இந்த பாடலை பார்ப்பதற்கு முன்பு தொடர்ச்சிக்காக சென்ற பாடலின் கருத்தை சிந்தித்துவிட்டு இந்த பாடலினை விரிவாக நாம் பார்க்கலாம். நிலை பெற்றிருக்கின்ற எனது தலைவனாக இருக்கின்ற பெருமானே, என்னை வருக என்று கட்டளையிட்டு அருள் புரிவாயாக. நீ படைப்பு கடவுளாகிய பிரம்மன், காத்தற் கடவுளாகிய திருமால், அழித்தற் கடவுளாகிய ருத்ரன் ஆகிய எல்லா தேவர்களுக்கும் முன்னவனாக விளங்குகிறாய். நீ என்னை வருக என்று கட்டளையிட்டு அருள் புரிவாயாக. இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஒடுங்குகின்ற பேரூழி காலத்தில் அதன் பிறகும் இருக்கக்கூடிய எம்முடைய தலைவனாக நீ விளங்குகிறாய். அப்படிப்பட்ட பெருமானே, என்னை வருக என்று கட்டளையிட்டு அருள்வாயாக. நீ எனது பாவத்தை முழுவதுமாக நாசம் செய்யக்கூடியவன். எனக்கு நீ ஒரு வரத்தை தர வேண்டும். உன்னுடைய திருவடிகளுக்கு எனக்கு அன்பு வேண்டும். அன்பை நான் உன்னுடைய திருவடிகளுக்கு செலுத்துவதற்கு அருள் புரிய வேண்டும். அதோடு கூட உன்னுடைய திருவடிகளின் புகழை பாட வேண்டும். அந்த புகழை நினைத்து நினைத்து என்னுடைய உள்ளம் உருகி நான் பாடி ஆட வேண்டும். அதற்காக என்னை உன்னுடைய பக்கத்தில் வருக என்று என்னை அழைத்து அருள் புரிவாயாக என்று கட்டளையிட்டு அருள் புரிய வேண்டும் என்று சென்ற பாடலிலே மாணிக்கவாசக பெருமான் விண்ணப்பித்து கொண்டார். அடுத்தது 100வது பாடல், நிறைவு பாடல். இந்த பாடலிலே மாணிக்கவாசக பெருமான் முதல் பாடலிலே மாணிக்கவாசக பெருமான் மனம், மொழி, மெய் மூன்றும் சிவபெருமானிலே ஈடுபட்டு அதன் விளைவாக அந்த மனம், மொழி, மெய்கள் மூன்றிலும் ஏற்பட்ட மாறுதல்களை மிக தெளிவாக நமக்கு சொன்னார். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்துன் விரையாழ்கன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடையன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே என்று மனம், மொழி, மெய்களால் நான் உன்னை போற்றி பரவி கொண்டிருக்கிற மனமொழி மெய்களால் வழிபட்டு கொண்டிருக்கிறேன் பெருமானே. இந்த ஒழுக்கத்தை நீ கண்டு கொள்ள வேண்டும், கண்டு என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டார். அப்போ முதல்ல கேட்டது என்னன்னா, மனமொழி மெய்கள் உன்னிடம் ஈடுபட வேண்டும். அந்த வழிபாடு என்னிடம் இருப்பதை கண்டு என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கண்டுகொள்ள வேண்டும் என்று பெருமான் கேட்டுக்கொண்டார்கள். இந்த நிறைவு பாடல்னு பார்த்திங்கன்னா, மனம், மொழி, மெய்களால் உன்னை வழிபட வேண்டும் என்ற செய்தியை இங்கு சொல்லுகிறார். அப்போது மனித குலத்துக்கு மாணிக்கவாசக பெருமான் இடுகின்ற கட்டளை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முக்கரணங்கள் என்று சொல்லக்கூடிய மனம், மொழி, மெய் மூன்றையும் இறை வழிபாட்டில் ஈடுபடுத்த வேண்டும். அப்படி இறை வழிபாட்டில் ஈடுபடுத்தும் பொழுது அதற்கு தடையாக இருப்பது என்னன்னா, இறைவனை பாடாமல் நாம் தடையாக இருப்பது நம்முடைய வினை, நம்முடைய ஆசை, இந்த உடல் மேல் நாம் வைத்த பற்றுதல். இவைகளையெல்லாம் நீக்கி எனக்கு முக்கரணங்களாலும் வழிபடுகின்ற பேற்றினை கொடுத்து அதன் வழியாக இந்த உலக துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை தந்து உன்னுடைய திருவடியிலே எனக்கு நீங்காத பேரானந்த பெருவாழ்வை தர வேண்டும் அப்படின்னு இந்த பாடலுக்கு சொல்கிறார். அற்புதமான ஒரு கருத்து. இந்த 100 பாடல்களையும் தெளிவாக அவர் சொல்லுகிறார். நம்ம சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு நேரம் நமக்கு அவர் சொல்லுகின்ற கருத்து தொடர்பில்லாத போல தெரியும். அதில் நிறைய தொடர்புகள், ஒன்றொன்றுக்கொன்று நிறைய தொடர்புகள் இருக்கின்றன. அவர் நமக்கு லட்சியம் என்ன அப்படின்னு காட்டுறார். அந்த லட்சியத்தை அடையக்கூடிய வழிமுறைகளையும் காட்டுகிறார். அந்த வழிமுறைகளிலே நமக்கு ஏற்படுகின்ற தடைகளையும் காட்டுகிறார். அந்த தடைகளை நாம் எவ்வாறு அதிலிருந்து, அந்த தடைகளிலிருந்து விலகுவது, விலகி செல்லும் பொழுது நமக்கு என்ன முன்னேற்றங்கள் ஏற்படும், அதனாலே நாம் எதை அடைவோம் என்பதையும் காட்டி எல்லா தடைகளையும் மீறி கடைசியில் நாம் சிவபெரும்பொருளை நெருங்கின உடனே அவர் தருகின்ற பேரானந்தத்தில் திளைத்து நாம் எப்பொழுதும் நிம்மதியான ஆனந்தமான பெருவாழ்வை வாழுவோம் அப்படிங்கிறது தான் அந்த திருச்சதகத்தினுடைய செய்தியாக நமக்கு இருக்கிறது. நிறைவு பாடல் நம்ம பார்க்கலாம். பாட வேண்டும் நான் போற்றி, நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி,
அம்பலத்து ஆடுனின் கடற்போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி, இப்புழுக்கூடு நீக்கு எனை போற்றி, பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி, வீடுதந்தருளு அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. இதில் 7 போற்றிகள் கடைசியில் வணக்கம். ஏன்னா எல்லாம் நிறைவு அடைகின்ற பொழுது நாம் முழுமையாக இறைவனிடம் சரணாகதி அடைய வேண்டும். ஆகவே அந்த வணக்கத்தை 7 முறை நமக்கு சொல்லுகிறார். நின் மெய்யர் மெய்யனே போற்றி ஒரு போற்றி, நின்னையே பாட வேண்டும், நின்னையே பாட வேண்டும், நெக்கு நெக்கு உருகி பாடி நைந்து நைந்து நான் ஆட வேண்டும் போற்றி. அப்புறம் அம்பலத்து ஆடும் நின் கடல் போது நாயினேன் கூட வேண்டும் போற்றி, என்னை இப்புழுக்கூடு நீக்கு போற்றி, நான் இப்பொய்யெல்லாம் வீட வேண்டும் போற்றி, வீடு தந்து அருளு போற்றி. இப்படி 7 போற்றிகள் சொல்லுகின்றார். இப்போ நம்ம அதனுடைய பதவுரையை பார்க்கலாம். நீர் மெய்யர் மெய்யனே போற்றி, நின்பால் மெய்யன்புள்ள அடியவர்களுக்கு மெய்யடியார்களுக்கு மெய்யாக விளங்குவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட பெருமானே உனக்கு வணக்கம். நின்னையே நான் பாட வேண்டும், உன்னை பற்றியே பாட வேண்டும், நெக்கு நெக்கு உருகி பாடி நைந்து நைந்து நான் ஆட வேண்டும் போற்றி, உள்ளம் நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகி பாடிக்கொண்டு பரவசமுற்று நான் கூத்து ஆடல் வேண்டும். அப்போ பாடி பாடி நமக்கு பரவசம் வந்துவிட வேண்டும். அப்படி பரவசம் வந்தவுடனே அதன் விளைவாக கூத்தாடுதல் வேண்டும், ஆட வேண்டும். அம்பலத்து ஆடும் நின்கடல் போது நாயினேன், போது போதுன்னா மலரடிகள். அம்பலத்து ஆடும் நின்கடல் போது, போதுன்னா மலர், கடல் போதுன்னா உன்னுடைய மலரடிகளை நாயினேன் நான் கூட வேண்டும், உன்னுடைய திருவடிகளில் கலந்து விட வேண்டும். தில்லை திருச்சிற்றம்பலத்தில் திருக்கூத்தாடும் நின் திருவடி மலரை நாய்த்தன்மையுடைய சிறியேன் அடைதல் வேண்டும். என்னை இப்புழுக்கூடு நீக்கு. இதுக்கு தடையாக இருக்கிறது எதுன்னா, அது குறித்து அடியனை புழுக்களுக்கு இடமாகிய இந்த உடலினின்று விடுவித்தருளல் வேண்டும். இதுதான் தடையாக இருக்குது. நான் பொய்யெல்லாம் விட வேண்டும். இந்த பொய்யுலக வாழ்க்கையை பற்றிய எல்லா விதமான ஆசைகளையும் ஒழிக்க வேண்டும். இந்த உடலும் இருக்கப்பட்ட நினைக்கணும். இந்த பொய்யுலகத்திலே மீதி இருக்கின்ற அவாவை என்னிடமிருந்து நீக்க வேண்டும். 2 தான் தடை. இந்த மனமொழி மெய்களால் நாம் சிவபெருமானை வழிபடுவதற்கு தடையாக உள்ளது இந்த உடலின் மேல் வைத்திருக்கின்ற அபிமானம், இன்னொன்று இந்த உலகப் பொருள்கள் மேல் வைத்திருக்கின்ற ஆசை, ஆவல். ஆகவே இதெல்லாம் நீக்கி எனக்கு வீடு தந்து அருளு போற்றி, அழிவில்லாத இன்பமாக்கிய வீட்டு நிலையை தந்து அருளாயாக போற்றி வணக்கம் அப்படின்னு சொல்கிறார். இப்போது இதனுடைய சிந்தனைகளை நாம் ஒவ்வொன்றாக எடுத்து பார்க்கலாம். நின் மெய்யர் மெய்யனே, நின்பால் மெய்யன்புள்ள அடியார்களுக்கு மெய்ப்பொருளாக விளங்குவோனே. அடியார்கள் யார், மெய்யன்புடையவர்கள் யார் அப்படின்னா, சிவபெருமான் ஒருவனே கடவுள் என்று அவனை நினைக்கின்றவர்கள், அவனை தவிர வேறு நமக்கு கதியில்லை என்று நினைக்கின்றவர்கள், அவன்தான் எனக்கு ஆதாரமாக விளங்குகிறான், எனக்கு அவன்தான் அறிவிக்கிறான், என்னை அவன்தான் செயல்படுத்துகிறான், அவனின்றி என்னால் ஒன்றும் ஆகாது என்று யார் கருதுகிறார்களோ, அப்படி கருதுவதற்கு இடையில் உலகப் பொருள்கள் யாவையும் இறைவன் நமக்கு இந்த உலகத்தில் ஞானம் அடைவதற்காக கொடுக்கப்பட்ட துணைப்பொருள்கள் என்று, இந்த உலகத்தில் உள்ள பொருள்களெல்லாம் ஞானத்தை அடைவதற்கு நம்ம பயன்படுத்தணும். அது அல்லாமல் ஆசையை பெருக்குவதற்கு உலகத்தில் உள்ள பொருள்களை நாம் பயன்படுத்தக்கூடாது என்று உணர்கின்றவர்கள் மெய்யடியார்கள். இறைவனே நித்தியம், மற்றவைகளெல்லாம் அனித்தியம் என்று உணர்கின்றவர்கள். இறை அடியார்கள் தான் நம்முடைய உறவினர்கள், சிவனடியார்கள் தான் நமக்கு சொந்தம் என்று நினைக்கக்கூடியவர்கள். இப்படி யார் வாடுகிறார், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். எப்பொழுதும் இறைவனை வணங்குவது தான் நமக்கு கடமை என்று சொல்லி, வீடு பேர் தரேன்னா கூட வேண்டாம், உன்னை எப்போவும் நான் அங்கே என்ன பண்ண போகிறேன், கைலாயத்தில் என்ன போகிறேன், உன்னை கும்பிட போகிறேன், இங்கேயே கும்பிட்டாருன்னா அங்கே கும்பிட்டாருன்னா, ஆகவே எனக்கு வீடு பேர் கூட வேண்டாம், உன்னை வணங்கி கொண்டே இருக்கின்ற மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று அப்பர் பெருமான் சொல்லியிருக்கிறார். ஆக மனித பிறவியாக கூட பரவாயில்ல,
எப்போ அப்படின்னா உன்னை கும்பிட்டுக்கிட்டே இருந்தால் அந்த மனித பிறவி கூட எனக்கு தேவையானது தான் என்று வாழ்கின்றவர்கள், இந்த மாதிரி உறுதியோடு வாழ்கின்றவர்கள் யாரோ அவர்கள் மெய்யடியார்கள். அப்படிப்பட்ட அடியார்கள் சிவபெருமான் வழங்கிய சின்னமாகிய திருநீற்றையும் திருவைந்தெழுத்தையும் ருத்ராக்கத்தையும் அணிந்திருப்பார்கள். இந்த எண்ணம் இல்லாமல் வெளிவேடமாக அணிந்திருப்பவர்கள் மெய்யடியார்கள் இல்லை. மெய்யடியார்கள் என்பது உள்ளத்திலே பக்குவம் எய்தியவர்கள். ஏன்னா இறைவனை அடையும் பொழுது உள்ளம் பக்குவம் அடைய வேண்டும். சிவபெருமான் அற ஒழுக்கத்தை அவன்தான் படைத்திருக்கிறான். நெறியை படைத்தான், நெறிஞ்சில் படைத்தான். இந்த வாழ்க்கையை இப்படித்தான் வாழணுங்கிற வரைமுறையை அவனே படைத்திருக்கிறான். ஒரு பெரிய ராஜபாட்டை இருக்குது. அந்த ராஜபாட்டையில் நல்லா பளபளன்னு ரோடு போட்டிருக்கு, வழுக்கிட்டு போகுது ரோடு. அந்த ரோட்டில் நடந்து போகிறதுக்கு நமக்கு போட்டிருக்கு. அதன் வழியாக நாம் நடந்து சென்றால் ஒரு ஊரும் நமக்கு இல்லை. அதை விட்டு இறங்கி கீழே நடந்தால் அங்கே கல்லும் முள்ளும் கிடக்கு. நெறியை படைத்தான். நெறியில் இல்லாமல் இருந்தோம்னா அது வழியாக போனோம்னா நெறிஞ்சில் படைத்தான். அங்கே என்ன குத்தம்? அறமல்லாத வழியில் நம்ம போனோம்னா நெறிஞ்சில் குத்தும். நெறியை படைத்தான், நெறிஞ்சில் படைத்தான். நெறியில் வழுவின், அந்த நல்ல பாதையில் போகாமல் அறமல்லாத பாதையில் போனால் நெறிஞ்சில் முள் குத்தும். அப்போ துன்பம் வருதுன்னா நம்ம ஏதோ அறத்திலிருந்து பிறந்திருக்கோம்னு அர்த்தம். அப்போ சிவனடியார்களுக்கு ஒழுக்கம் மிக மிக அவசியமானது. நெறியில் வழுவாது இயங்க வல்லார்க்கு, யார் அந்த நெறி இறைவன் காட்டிய நெறி இருக்கோ, அந்த அறநெறி இருக்கோ, அதில் வழுவாது அதிலேயே போகிறவங்க யாரோ அவர்களுக்கு நெறியில் நெறிஞ்சில் முள் பாயகிலாவே, அந்த நெறியில் வழியில் ஒருபொழுதும் அவருக்கு துன்பம் வராது. அப்போ ராஜபாட்டையில் போங்க, ராஜபாட்டையில் நடக்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அடியார்கள் எப்படி இருப்பாருங்கன்னா அறநெறிப்படி வாழ்வார்கள். அதோடு கூட இறைவனிடமும் இறைவனுடைய படைப்பின் மீதும் அன்புடையவர்களாக இருப்பார்கள். இறைவன் மீது மட்டும் இல்லை, இறைவன் தான் இந்த பிரபஞ்சமாக மாறி இருக்கிறான். ஆகவே இறைவனுடைய படைப்பிலும் கூட அவர்கள் அன்புடையவர்களாக இருப்பார்கள். மண்ணாங்கட்டியை கூட காலால் ஏற்றுறதுக்கு உண்மையான மெய்யடியார்கள் தயங்குவார்கள். அது கூட சிதை கூட எல்லாத்துலேயும் சாமி இருக்கா, அதை காலால் எப்படி ஏற்றுறது? எழுந்து ஒரு ஓரமாக வேணால் வச்சுட்டு போகலாம். ஆகவே எல்லாவற்றையும் சிவமாக பாவித்தல். கோழி பெடையுடும் கூடி வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் சிவமயாக காண்றதான் காட்சி. காட்டாதனவெல்லாம் காட்டி பின் சிவம் காட்டி, கேளாதனவெல்லாம் கேட்பித்து என்னை மீட்டையும் பிறவாமல் காத்தாட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே. அப்போது சிவக்காட்சி நமக்கு கிடைச்சதுன்னா எல்லாம் சிவமாக பார்க்கின்ற காட்சி வரும். ஆக இப்படிப்பட்ட காட்சி பெற்றவர்கள் யாரோ அவர்கள் அடியார்கள், மெய்யன்பர்கள். அவர்களுக்கு சாமி மெய்யானவனாக இருக்கிறான். அந்த இங்கே நின் மெய்யர் மெய்யனே. அப்போது அந்த மெய்மை வேறொன்றை பற்றிய பொருள்களை மெய்மைன்னு நினைக்கக்கூடாது, சிவபெருமானை மெய்யனாக நினைக்க வேண்டும். நின் மெய்யர் மெய்யனே. ஆகவே உன்னை மெய்யாக யார் நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட மெய்யன்பர்களுக்கு மெய்யாக விளங்குகின்ற சிவபெருமானே, நின்னையே பாட வேண்டும். இப்போ சிவபெருமானை விழித்திருக்கிறார். மெய்யர்களுக்கு மெய்யாக விளங்குகின்ற சிவபெருமானே, நின்னையே நான் பாட வேண்டும். இப்போது இதில் மனமொழி மெய்களில் முதலாக இருக்கக்கூடியது மொழி. அந்த மொழி பணியை முதல்ல சொல்கிறார். மொழி தொண்டை முதலிலே சொல்லுகிறார். நின்னையே நான் பாட வேண்டும், உன்னை பற்றியே நான் பாட வேண்டும் என்று இதற்கு பொருள். இப்போது சிவபெருமான் கடவுள் இருக்கிறார், முழுமுதற் கடவுள் சிவபெருமான் என்று யார் நம்புகிறார்களுக்கோ அவன் இருக்கிறான். நம்புவர்களுக்கு நடராஜான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அதற்கு பொருள். யார் நம்புகிறாங்களோ அவங்க இருக்கிறான். சிவபெருமான் என்ன செய்கிறான்னா, அப்படி யார் மெய்யர்களுக்கு மெய்யனாக இருக்கக்கூடியவன் நம்புகின்றவர்களை அவன் காப்பாற்றுகிறான். ஆகவே நின்னையே நான் பாட வேண்டும். அப்படி எல்லா விதத்திலும் எனக்கு பாதுகாப்பாக இருந்து என்னை காப்பாற்றுகின்ற சிவபெருமானே, நீ என்றும் உள்ள பொருள், நீயே நிலைத்தவன், நீயே சாஸ்வதம், நீ இருக்கிறாய் என்று யார் நம்புகிறார்களோ அவர்களை அவன் காப்பாற்றுகின்ற சிவபெருமானே, உன்னையே நான் பாட வேண்டும். உன்னையே ஏன்னா ஏகாரம் ஏன் போட்டிருக்குன்னா, பிறவற்றை நான் புகழ்ந்து பாடக்கூடாது. இப்போது
கவிஞர்கள் என்று பல பேர் இருக்கிறார்கள். அந்த கவிஞர்கள் என்று பல பேர் இருக்கின்றவர்கள் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடுகிறார்கள். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியும். ஆயிரக்கணக்கான பாடல்கள், லட்சக்கணக்கான பாடல்களை பாடுகிறார்கள், நிறைய சம்பாதிக்கிறார்கள். அதெல்லாம் எதை பற்றியதாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும். சாஸ்வதமான நிலையான பரம்பொருளை பாடிய பாடல்களெல்லாம் சாஸ்வதமாக இருந்து கொண்டு இருக்கின்றன. சாஸ்வதமான அறத்தை பாடிய நூல்களெல்லாம் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றன. திருவள்ளுவர் அறம் பாடினார், 2000 ஆண்டு ஆவது இருக்குது. நம்முடைய திருமுறைகள் அழியாத பரம்பொருளை பற்றி பாடின. அவைகள் எந்த நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டிலிருந்து வந்து இன்னும் இருந்து கொண்டே இருக்கின்றன. பரிபாடல் போன்ற நூல்களெல்லாம் 2000 வருஷங்களாக இருந்து கொண்டு இருக்கின்றன. அதுக்கு முன்னாடி என்ன நூல் இருந்துன்னு நமக்கு தெரியாது. அவ்வளோதான் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த ஈசல் போல இந்த சினிமாவிலே வரக்கூடிய, நான் சொல்கிறது கூட எனக்கு விருப்பம் கிடையாது. இந்த உலகத்தில் இப்படி அதெல்லாம் பேசவே எனக்கு விருப்பம் கிடையாது. அப்படிப்பட்ட பாடல்களை பாடுகின்றவர்களெல்லாம் கவி சக்கரவர்த்தி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள், நான் பேரை குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரபலமாக இருந்த பாடகர் அவர் இறந்து போயிட்டார். இன்றைக்கி அவரை பற்றி யாரும் நினைக்க போகிறது கிடையாது. ஏனென்றால் இந்த உடலை பற்றி பாடியிருக்கிறார்கள். எல்லாருமே உடலை பற்றி தான், அழியிற பொருளை பற்றி பாடியிருக்கிறாங்க. அதுக்கு சாஸ்வதம் இல்லை. எந்த பொருளை பாடுகிறோமோ அந்த பொருளை பற்றியதாக அந்த இலக்கியம் நிற்கும். கம்பர் 12ஆம் நூற்றில் ராமாவதாரத்தை பற்றி எழுதினார். இன்றைக்கும் உலகம் பூரா கம்பருடைய கவி பாராட்டப்படுகிறது, திருவள்ளுவருடைய நூல் பாராட்டப்படுகிறது. தேவாரம், திருவாசகங்கள் இன்னும் எத்தனை ஊழி காலத்துக்கும் அது இருக்கும். ஊழி காலத்துலேயும் துணையாக இருக்கணும்னு தான் சாமி திருவாசகத்தை கையில் வச்சுருக்கிறான். அப்போ நம்ம எதை பாடுகிறோமோ அந்த பாடப்படக்கூடிய பொருள்களுடைய நிலைத்த தன்மையை பொறுத்து இந்த நம்ம எழுதுகிற நூல் நிற்கும். நம்ம உலகப் பொருள்களை பற்றி பாடினால், உலகப் பொருள்களை பற்றி பேசினால் அதற்கு நிலைத்த தன்மை இல்லை, அவைகள் அழிந்து போகும். நான் சொல்கிறது சத்தியம், நீங்கள் அதை உணர்ந்து பார்க்கலாம். ஆகவே நின்னையே பாட வேண்டும். ஆகவே பிறவற்றை பற்றி பாடக்கூடாது. பிறரையாவது பிற பொருள்களையாவது பாராட்டி பேசக்கூடாது. அப்படி நான் பாடாமல் உன்னையே பாட வேண்டும். பெருமானே, அதற்கு நீ உதவி செய்ய வேண்டும். உன்னுடைய திருவருள் இல்லாட்டி உன்னை தவிர வேறு ஏதாவது பாடிவிடுவானா? சில பேருக்கு கவித்துவம் இருக்கிறது, கடவுள் அந்த செல்வத்தை கொடுத்துருக்கிறார். அழியாத பரம்பொருளை பற்றி பாடாமல் அழிகின்ற பொருள்களை பற்றியே அவர் பாடுகிறார்கள். அது பிரிண்ட் அடிக்கிற பேப்பரை பார்த்தீங்கன்னாலே நியூஸ் பேப்பரோட இன்னும் மோசமான பேப்பரில் தான் பிரிண்ட் அடிக்கிறாங்க அந்த பாட்டை. அது எவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சு போகுதுன்னு நீங்கள் பாருங்கள். அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பரம்பொருளையே பாடு, தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா, பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள், இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கெடலுமாம், அம்மையே சிவலோகமாழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே. பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள். அப்படி பாடினா இம்மையே தரும் சோறும் கூரையும், சாப்பாடும் கிடைக்கும், கூரைனா துணி, உட்கார இடம், வீடு எல்லாம் கிடைக்கும். சிவபெருமானை பாடினால் குறைந்தபட்ச தேவைகள், இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய தேவைகள் நமக்கு கிடைக்கும். அவங்க ஓஹோன்னு வாழ பெரிய பணக்கார வாழ்வு வேண்டியில்லை, நமக்கு தேவை தானே, தேவைக்கு எல்லாம் கிடைக்கும். இம்மையே தரும் சோறும் குறையும், அதான் சொல்கிறார் இந்த அற்புதமான பாடல். இது அடிப்படை தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும்ங்கிறது சத்திய வாக்கு. சத்திய வாக்கை யார் சொல்கிறான்னா, சத்தியத்தையே சார்ந்திருந்த நம்பியாரூர் சொல்லுகிறார். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம், துன்பமும் வராமல் இருக்கும். அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயரோ, ஒரு சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு அடுத்த பிறவின்னு ஒன்று இல்லாமல் துன்பமற்ற பெருவாழ்க்கை நீ இறைவனுடைய திருவடியிலே வாழலாம். நின்னையே நான் பாட வேண்டும், நின்னையே நான் பாட வேண்டும். இது மொழியால் செய்கின்ற தொண்டு. இப்போ
இறைவனை அடைவதற்கு நாம் செய்யக்கூடிய தொண்டை இங்கு வரிசைப்படுத்துகிறார். இது நிறைவு பகுதி. அந்த 100வது பாடலில் இது 100 பாடல்களில் 100வது பாடல். இந்த பாடல் நாம் என்ன செய்யணும், ஒரு வயதான பெரியவர் அவருடைய இறப்பு நேரம் வந்தால் கடைசி நேரத்தில் தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு, நான் என்னென்னது இங்கே வச்சுருக்கேன் அதெல்லாம் எடுத்துக்கங்க, இன்னாருக்கு கடன் கொடுக்கணும் அதை கொடுத்துருங்க, இன்னார்ட்டேருந்து நிறைய பணம் நமக்கு வர வேணும் அதெல்லாம் வாங்கிக்கோங்க, என் சொத்தோட ரிஜிஸ்டர்லாம் அந்த பதிவுகள்லாம் இந்த பெட்டியில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார் இல்லையா? அது மாதிரி சொல்கிறார் இந்த பாடலில் சொல்லுகின்றார். பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே. அதுக்கு அடுத்தது மனதாலும் உடலாலும் செய்யக்கூடிய பணி. அடுத்தது நெக்கு நெக்கு உருகி பாடி நைந்து நைந்து நான் ஆட வேண்டும் போற்றி. நெக்கு நெக்கு உருகி அப்படி பாடும் பொழுது என்னுடைய சாதாரணமாக ஒரு மெக்கானிக்கலாக எந்திரம் பாடுறது மாதிரி பாடக்கூடாது. அதனுடைய பொருளிலே என்னுடைய கவனத்தை முழுவதுமாக ஈடுபடுத்தி அதன் விளைவாக என்னுடைய உள்ளம் அப்படியே நெகிழ்ந்து உருக வேண்டும். கெட்டியாக இருக்கக்கூடாது, கல் நெஞ்சாக இருக்கக்கூடாது, கல் நெஞ்சு உருக வேண்டும். அப்படி உருகி பாடி நைந்து, நைந்துன்னா தன்வயம் இழந்து என்னையே மறந்து நைந்து நைந்து நான் ஆட வேண்டும், உன்னுடைய நினைவிலே நான் கூத்தாட வேண்டும். நெக்கு நெக்கு உருகி கல்லினும் வலிய நெஞ்சம் சிவபெருமானை நினைந்து கரைந்து உருக வேண்டும். பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், உருகு மனத்து அடியவர்க்கு உறும் தேனை. உருகு மனத்து அடியவர்க்கு, யார் மனம் உருகுகிறார்களோ அப்படி உருகின்ற மனத்தை உடைய அடியவர்களுக்கு உறும் தேனை, தேனாக அவன் தித்திக்கிறானா அப்படிப்பட்ட பெருமான். ஆகவே நெக்கு நெக்கு உருவன் ஆற்றகில்லேன் அடியேன் அரசே. திருவாசகத்திலிருந்து நிறைய இந்த இந்த நெக்கு நெக்கு உருகுதல், பாடி நைந்து நைந்து ஆடுதல், இதுக்கு நிறைய பாடு. ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் குளிரும் பேதையும் கொண்டது விடாதனும் படியாகினல் இடையரா அன்பில் என்று இன்னொரு இடத்துல சொல்கிறார். நிறைய பாடல்கள். இதுக்கு உதாரணம் காட்டுறதுன்னா திருவாசகத்திலேயே நம்ம அவ்வளவு பாடல்கள் எடுத்து காட்டலாம். ஆற்றகில்லேன் அடியேன் அரசே அவனிதலத்தை புலனாய சேற்றில் எழுந்தா சிந்தை செய்து. இந்த புலன்களிலே சென்று சேற்றில் அழுந்தாத சிந்தையை செய்து சிவன் எம் பெருமான் என்று ஏத்தி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி, ஊற்று மணல் போல உன்னுடைய அன்பினாலே உள்ளம் உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. அப்படி நெகிழ வேண்டும், அதை வேணும்னு கேட்குறார் சாமிகிட்ட, இது எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறார். மொழிப்பணி சொல்லிட்டாரு. நெக்கு நெக்கு உருகுதல் இது உள்ள பணி, ஆடுதல் அது மெய்ப்பணி. இன்னொரு பாடலில் இந்த செய்தியை சொல்லுகிறார். நெக்கு நெக்குள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானா விதத்தால் கூத்தும் நவிற்றி. எல்லாத்தையும் வருது. உருகுதல், நெகிழ்ந்து உருகுதல், அப்புறம் அழுதல் தொழுதல் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்தும் நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து. உன்னுடைய திருமேனியை பார்க்குறேன், செவந்து இருக்குது, செக்கச்சவேர்னு இருக்குது. சிவந்த திருமேனியை நோக்கி சிலிர் சிலிர்த்து, உடம்பெல்லாம் சிலிர்த்து, பெருமானே அப்படின்னு உடம்பெல்லாம் சிலிர்த்து புக்கு நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லுகின்றார். அதைத்தான் இங்கே எல்லாத்தையும் சேர்த்து இந்த வரியில் வரமாக கேட்கின்றார் நிறைவு பாடலில். நெக்கு நெக்கு உருகி உருகி பாடி நைந்து நைந்து நான் ஆட வேண்டும் போற்றி. இதில் ப்ராசஸ் இருக்க வழிமுறைகள் இருக்கின்றன. முதலிலே அவனுடைய கடலை நினைத்து அன்பு செலுத்த வேண்டும். வலிய நெஞ்சம் இறைவனை நினைத்து முதலிலே குழைய வேண்டும். அப்படி குழையும் பொழுது என்ன ஏற்படுகிறதுனா, உள்ளத்தில் என்ன ஏற்படுகிறதுனா, உலகத்தை பற்றி இருக்கின்ற பல்வேறு சிந்தனைகளெல்லாம் ஒடுங்கி சிந்தனைகள் சுருங்க ஆரம்பிக்கும். முதல்ல குழைஞ்சதுன்னா உள்ளத்திலே பல சிந்தனைகள் இல்லாமல் சிந்தனைகள் இறைவனை பற்றியதாக சுருங்கி வரும். உலகாய சிந்தனைகள் குறைஞ்சு இறைவு சிந்தனை, அதுவும் இறைவனை பற்றி நினைக்கக்கூடிய ஒருமுகப்பட்ட மனப்பான்மை நெருங்கும். அதுக்கு அடுத்தது முதல்ல குழைதல், அதுக்கு அடுத்தது உருகுதல். முதல் குழகுடன் ஆகணும், அப்புறம் உருகி தண்ணீராக ஓடி வரணும். அப்படி உருகின உடனே அந்த சுருங்கிய எண்ணங்கள் ஒடுங்கும். பாருங்கள், ஒன்று ஒன்றா நடக்குது பாருங்கள். குழைதல், உருகுதல், அப்புறம் நெஞ்சம் தன் வயம் அழிதல். அப்போ தன்னை மறந்து இறைவனையே நினைக்கும்.
இப்போ இந்த நடைமுறைகளை இந்த ஒரு வரியிலேயே மாணிக்கவாசக பெருமான் சொல்லுகின்றார். நெக்கு நெக்கு உருகி பாடி நைந்து நைந்து நான் ஆட வேண்டும். தன்வயம் இழக்கின்ற நிலையில தான் ஒருவன் ஆடுகிறான். ஆகவே எண்ணங்களின் ஒடுக்கத்தில் தன் நிலை அழிதலும் நிகழும். இது உள்ளத்தினுடைய பணி. தன்வயம் அழிந்த நிலையில் ஆனந்த கூத்து நிகழும். இப்போ பாடும் பொழுது ஆடுதல் இல்லை, ஆடும் பொழுது ஆடும் பொழுது பாடலுடன் ஆடலும் நிகழ்கிறது. இது மெய்ப்பணியாக நிகழ்கிறது. ஆடுதல் என்பது மெய்ப்பணியாக நடக்கிறது. இதன் விளைவாக என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, அம்பலத்து ஆடும் நின் கடல் போது நாயினேன் கூட வேண்டும். இப்படி மனமொழி மெய்களால் அவனை வழிபட்டு நாம் உருகி குழைந்து ஆடுகின்ற செயலை தன்னை மறந்து செய்கின்ற பொழுது, அம்பலத்து ஆடும் நின் கடல் போதுன்னா அவனுடைய திருவடி மலர், திருவடி போதுன்னா திருவடி மலர்களை நாயினே நான் கூட வேண்டும் போற்றி. இப்படி மொழிப்பணியை செய்ததன் விளைவாக நாம் சிவபெருமானுடைய திருவடி மலர்களை அடைகிறோம். தில்லை திருச்சிற்றம்பலத்தில் திருக்கூத்தாடும் திருவடி மலரை நாய்த்தன்மையுடைய சிறியன் அடைதல் வேண்டும் போற்றி வணக்கம் அப்படின்னு சொல்கிறார். இதில் இந்த 3 கரணங்களும் ஆண்டவன் பணியிலே நிகழ்வது அதன் விளைவாக நமக்கு என்ன கிடைக்கும்னா இறைவனுடைய திருவடி பேறு கிடைக்கும். இப்போது அவர் ஒரு நினைவு வருகிறது. என்ன நினைவு வருதுன்னா, அதனால தான் இந்த வரி ஞாபகம் வருது அவருக்கு. அம்பலத்து ஆடும் நின் கடல் போது நாயினேன் கூட வேண்டும். சாமி சொல்றார் திருப்பெருந்துறையில், கோலம் ஆர்தரு பொதுவினில் வருக என ஏல என்னை ஈங்கொழி தருளி அன்றுடன் சென்ற அருள்பெரும் அடியவர் ஒன்ற உடன் கலந்தருளி. கோலம் ஆர்தரு பொதுவினில் வருக, அழகு நிறைந்த பொது என்பது திருச்சிற்றம்பலம், அங்கே வா அப்படின்னு சாமி சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டார். அது நினைவுக்கு வருகிறது. இந்த 100வது பாட்டில் சொல்கிறார், தில்லையிலே இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடியிலே நான் கூட வேண்டும். அம்பலத்து ஆடும் நின் கடல் போது நாயினேன் கூட வேண்டும் போற்றி. உன்னுடைய திருவடியிலே நான் சேர வேண்டும் அப்படிங்கிறார். ஆகவே அந்த குறிப்பு ஞாபகம் வருகிறது. சாமி சொன்னாரே, முதல்ல சொல்லிட்டார், திருப்பெருந்துறையிலே சொல்லிட்டார், நீ தில்லைக்கு வா அப்படின்னு. அந்த குறிப்பு ஞாபகம் வருகிறது. அதை நினைவுபடுத்தி இந்த இடத்துல உன்னுடைய திருவடியை நான் சேர வேண்டும், அதற்குரிய காலம் வந்துவிட்டது, என்னால் இனிமேல் இந்த உலகத்தில் இருக்க முடியாது, நான் உன்னுடைய திருவடியை சேர வேண்டும் அப்படின்னு கேட்குறார். இப்போது மனம் மொழி மெய் 3 கரணங்களும் இறைவனை நோக்கி நிற்கின்றன. என்னுடைய லட்சியம் என்னன்னா உன்னுடைய திருவடியை அடைதல். நீயும் தில்லைக்கு வான்னு கூப்பிட்டுட்ட. இப்பொழுது ஏதாவது நான் உன்னை அடைவதற்கு தடை என்று இருந்தால் அது 2 தடைகள் இருக்கின்றன. அந்த தடைகளையும் நீக்கி எனக்கு வீடு தந்தருள வேண்டும் என்று இந்த பாடலில் கேட்குறார். என்ன தடை அப்படின்னா, என்னை இப்புழுக்கூடு நீக்கு போற்றி. உன்னுடைய திருவடிகளை அடைவதற்கு அடியேனை புழுக்களுக்கிடமாகிய உடலில் நின்றும் விடுவித்து அருளல் வேண்டும். இப்போது இந்த உடல் வாழ்க்கையில் நான் கழித்திருக்கிறேன், உண்டு உடுத்து இங்கு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆகவே இதன் மீது வைத்திருக்கின்ற மீதூர்ந்த பற்றிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும். இந்த ஊனார் புழுக்கூடு இருக்கக்கூடாது. உன்னுடைய திருவடி மலர்கள் இருக்கின்றனவே, அவைகள் சிவஞான மனம் கமழுபவை. அது ரொம்ப சாமிகிட்ட போனாலே தெய்வீக மனம் கமழும். அது பேரின்ப தேன் அங்கு இருக்கிறது. அவனுடைய திருவடிக்கு வந்தாலே அந்த தேனை சுவைத்து அதிலே நான் ஆனந்தத்தை அடையக்கூடிய 2 விஷயம் இருக்குது. மனமும் அந்த இனிமையும் உன்னிடம் அந்த திருவடியிலே இருக்குது. அதுக்கு இருப்பிடமாக என்னுடைய திருவடி மலர்கள் இருக்கின்றன. என்னுடைய உடலானது முடைநாற்றம் வீசுகிறது. இப்புழுக்கூடு, அப்போ முடைநாற்றம் வீசக்கூடியது, புழுக்கள் நிறைந்தது இருக்குது. ஆகவே இந்த புழுக்கூட்டிலிருந்து நீங்கி உன்னுடைய இன்பம் நிறைந்த திருவடிகளை நான் அடைய வேண்டும். அதற்கு தடையாக இருப்பது இந்த உடல் மீது இருக்கின்ற மீதூர்ந்த பற்று. இப்புழுக்கூடு நீக்கு நான் பொய்யெல்லாம் வீட வேண்டும். அப்படி இந்த உடலின் மீது வைத்திருக்கின்ற பற்று, நான் பொய்யுலக வாழ்க்கையை பற்றிய எல்லாவற்றையும் விட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பற்றுக்களை அவாவை விட்டுவிட வேண்டும். வணக்கம் போற்றி அப்படின்னு சொல்கிறாரு.
பொய்யெல்லாம் என்பது என்னன்னு அப்படின்னு எல்லா பொய்யும் அப்படின்னா அழியும் இயல்புடைய இந்த உலக வாழ்க்கைக்குரிய பொருள்களை பற்றி உண்டாகின்ற ஆசை. இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் நிலையாது, நிலையாத பொருள் மீது வைக்கின்ற ஆசைக்கு பொய் அப்படின்னு பேர். அந்த எண்ணெயிட்டிருந்து நீக்கணும், அந்த அவாவை நீக்க வேண்டும் என்று 2 தடை. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஆசை, இந்த உடல் மீது இருக்கின்ற பற்று, 2ஐயும் நீக்கினா உன்னுடைய திருவடியை நான் அடைய முடியும். ஆகவே தடையாக இருக்கின்ற 2ஐயும் நீக்கி வை என்று கேட்கிறார். அவா என்ப ஆசை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து. நமக்கு மேலே வருகின்ற பிறவிகளுக்கு எது விதை? நாம் துன்பப்படும்படியான பிறவிகள் நமக்கு தொடர்ந்து வருவதற்கு விதை எதுன்னா அவா என்ப, ஆசைதான் காரணம் என்று பெரியவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். ஆகவே அந்த அவா பற்றுதல் என்னை சாராதபடி அதிலே நான் வீழ்ந்து விடாமல் என்னை நீ பாதுகாத்து அருளல் வேண்டும். பெருமானி, இந்த முக்கரண வழிபாடு, அந்த முக்கரண வழிபாட்டுக்கு தடையாக இருக்கக்கூடிய உடல் மீது பற்று, இந்த உடல் மீது பற்று வருவதற்கு காரணமான பொய்யுலக ஆசை, இவற்றையெல்லாம் நீக்கி எனக்கு வீடு தந்தருளு போற்றி. ஆகவே முடிவான பேராகிய இறைவனுடைய திருவடி பேற்றினை இங்கு வரமாக கேட்கிறார். இந்த திருச்சதகத்தினுடைய குறிக்கோள் என்னன்னா, இறைவனுடைய சாஸ்வதமான பேரானந்த பெருவாழ்வாகிய திருவடி மலர்களிலே நாம் ஒன்று கலந்து போதல், வீடு தந்து அருளு போற்றி, அடிவில்லாத இன்பமாகிய வீட்டு நிலையை எனக்கு தந்தருளாயாக வணக்கம் என்று நிறைவு செய்கிறார். ஆகவே இந்த உடல் மீது இருக்கின்ற பற்றுதல், அவாவை ஒழித்து, எல்லா பற்றுக்கும் மூல காரணமாக இருக்கின்ற அவாவை ஒழித்தல் ஆகியவை தடையாக இருக்கின்றன. அவைகளை நீக்கி பேரின்ப பெருவாழ்வாகிய வீட்டு நிலையை எனக்கு அருள வேண்டும் என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். இப்போது இந்த பாட்டினுடைய சாரமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இறைவனுடைய நம்முடைய லட்சியம் மானுட பிறவிதான் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, நாம் இறை வழிபாட்டை செய்வதற்கும் இறைவன் தருகின்ற பேரானந்தத்தில் திளைத்து துன்பமே இல்லாத இன்ப வாழ்க்கை, அதுதான் இறைவன் தரக்கூடிய வாழ்க்கை. அதுக்கு என்ன சாதனம் அப்படின்னு கேட்டால், இறைவன் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பு. அந்த அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்னா, அதை மனமொழி மெய்களால் வெளிப்படுத்தலாம். நாம் மனமொழி மெய்களை தூய்மையாக்கி இறைவனிலே நாம் தலைப்பட்டால் அந்த பேரானந்த பெருவாழ்வு நமக்கு சித்திக்கும். அப்படி சித்திப்பதற்கு தடையாக இருக்கக்கூடியது என்னன்னா உடல் சுமை, உடல் மீது நாம் வைத்திருக்கின்ற பற்றுதல். அதுவும் உலகத்தின் மேல் நாம் வைத்திருக்கின்ற பற்றுதலுக்கும் காரணம் ஆசை. அந்த ஆசை நம்மிடமிருந்து நீங்க வேண்டும். ஆசை எவ்வளவுக்கு இருக்கிறதோ, ஆவா எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு துன்பம் வரும். ஆகவே அவா ஒழிக்கப்பட்டால் நமக்கு இன்ப நிலை வரும். ஆகவே அந்த அவாவை ஒழித்து எனக்கு வீட்டு நிலையை தர வேண்டும் என்று மாணிக்கவாசக பெருமான் இந்த பாட்டை நமக்கு விண்ணப்பித்துக் கொள்கிறார். அவருடைய விண்ணப்பமே நம்முடைய விண்ணப்பமாகவும் அமைகிறோம். பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி, அம்பலத்து ஆடு நின்கடல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி, இப்புழுக்கூடு நீக்கு எனை போற்றி, பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி, வீடு தந்தருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. இப்படி திருவாசகத்தினுடைய 100வது பாடல் நிறைவு பெறுகிறது. இதில் இந்த சதகத்தினுடைய தலைப்பு முதல்ல நம்ம அதான் ஒவ்வொரு பாட்டிலையும் அதை கொண்டு வந்திருக்கலாம். அது கொஞ்சம் சலிப்பு தட்டுன்னு அதை நான் சொல்லலை. பக்தி வைராக்கிய விசித்திரம், இந்த பாடல்களின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது இறைவன் மீது நாம் செலுத்துகின்ற பக்தி. அந்த பக்தியை நிறைய அந்த பாடல்கள் சொல்லி இருக்கின்றன. அதோட தொகுத்து ஒரு தொகுப்பு எடுக்கலாம்னு கூட நான் நினச்சேன். அந்த பக்தியில் இந்த பாடலில் பாட வேண்டும் நைந்துருகி பக்தியினுடைய வெளிப்பாடு அது அங்கே சொல்லப்படுது பாருங்கள். பாட வேண்டும், உன்னை நினைத்து பாட வேண்டும், உன்னை நினைத்து நான் நெக்குருக வேண்டும், உன்னை நினைத்து நான் ஆட வேண்டும், இதெல்லாம் பக்தி. அதுக்கு தடையாக இருக்கிறது என்னன்னா இப்புழுக்கூடு, அதை நீக்கு, பொய்யெல்லாம் வீட வேண்டும். வீட வேண்டும்னா விட்டுவிட வேண்டும்னு அர்த்தம். வீடுதல், விட்டுவிடுதல், இது ரெண்டும் வைராக்கியம், பற்றற்ற நிலை.
பக்தியையும் வைராக்கியமும் இந்த பாடலில் இருப்பதை நாம் பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு பாடலையும் பக்தி வைராக்கிய விசித்திரமும் பார்க்கலாம். விசித்திரம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் நாம் காணாத அதிசயம். இப்பொழுது உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இந்த உலகத்தில் உள்ள சுகபோகங்கள் வேண்டும் என்றுதான் கண்ணீர் விட்டு அழுவார்கள், இறைவன்கிட்ட போய் கேட்பாங்க. இதுக்கு மாறாக மாணிக்கவாசக பெருமான் இந்த சுகம்லாம் வேண்டாம் என்று உதறிவிட்டு இறைவன் தருகின்ற பேரானந்தத்தையே அவர் கேட்குறார். அப்போ அது விசித்திரம், உலகத்தில் இல்லாத ஒரு செய்கை, அது விசித்திரம். பக்தி வைராக்கிய விசித்திரம் இந்த பாடல்களில் எல்லா பாடல்களும் இருக்குது. ஒவ்வொரு பாடலையும் இப்படி ஆராய்ஞ்சோம்னா அந்த தலைப்பே நிறைய அதுவும் சிந்தனைகளை நமக்கு கொண்டு வரும். அடுத்தது இந்த பாட்டில் அவாவை நமக்கு இருக்கின்ற அவாவை ஒழித்து வீடு தந்தருள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டினுடைய விண்ணப்பம். என்னிடமே இருக்கின்ற தேவையற்ற அவா பற்றுதலை ஒழிக்க வேண்டும். அப்போ வீடு தரணும்னா வீட்டில் நம்ம என்ன போய் அடைய போகிறோம்? சிவபெருமான் தருகின்ற பேரானந்தம். ஆகவே அந்த பேரானந்தம் என்பது தன்னை மறந்து அவனை அனுபவிக்கின்ற அந்த ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை பற்றி இந்த பாடல் சொல்லுகிறது. வீடு தந்த அருளினாலே அந்த ஆனந்த அதீதத்தில் நான் திளைக்க வேண்டும் என்று அவர் விண்ணப்பம் செய்கின்றதாகவே அமைகிறது. ஆகவே ஆனந்த அதீதம் என்ற இந்த பதிகத்தினுடைய தலைப்பும் விளக்கமாக இந்த பாடலிலே பயின்று வருவதை நாம் அறியலாம். பாட்டை ஒரு தடவை பார்க்கலாம். பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி, அம்பலத்து ஆடும் நின்கடல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி, இப்புழுக்கூடு நீக்கு எனை போற்றி, பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி, விடுதந்தருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. இந்த பாட்டில் மெய்யாகி அன்பு படைத்தவர்களுக்கு மெய்யானவனாக விளங்குகின்ற சாஸ்வதமான பரம்பொருளாகிய சிவபெருமானே உனக்கு போற்றி, நான் உன்னையே பாட வேண்டும், உன்னை தவிர மற்ற பொருள்களை பாடக்கூடாது. அப்படி பாடி நெக்கு நெக்கு உருகி உள்ளம் குழைதல் வேண்டும். அப்படி குழைந்து என்னுடைய உள்ளம் நைந்து போக வேண்டும். அதன் விளைவாக தன்னை மறந்து ஆட வேண்டும். அதன் விளைவாக தில்லையம்பலத்திலே இருக்கின்ற உன்னுடைய திருவடியை நான் வந்து அடைய வேண்டும். இதற்கு தடையாக இருக்கின்ற இந்த உடல் மீதும் இந்த உலகத்தின் மீதும் இருக்கின்ற பற்றுகளை எல்லாம் நீக்கி என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும். அதன் விளைவாக எனக்கு வீடு பேற்றை தந்தருள வேண்டும். சிவபெருமானே, இந்த பெரும்பேற்றினை எனக்கு நல்க வேண்டும் என்று மணிவாசக பெருமான் இந்த நிறைவு பாடலிலே சொல்லி அருள்கிறார்கள். திருச்சிற்றம்பலம்.